இயற்கைய அழிக்காம அதை எப்படி ரசிக்கிறதுன்ற ஒரு கடினமான கேள்விக்கு உச்சநீதிமன்றம் ஜிம் கார்பெட் புலிகள் சரணாலயம் சம்பந்தப்பட்ட வழக்குல முக்கியமான தீர்ப்பு மூலமா பதில் சொல்லியிருக்கு. ஆமா, இந்த தீர்ப்பு சுற்றுலாவுக்கும் பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு தடிமனான கோட்டை வரையுது. ஜிம் கார்பெட் சரணாலயத்தோட மைய பகுதியில சட்டவிரோதமா ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி புலிகள் சஃபாரி நடத்துறதுக்காக கட்டிடங்களை கட்டியிருக்காங்க. இது சம்பந்தமான வழக்குல நீதிமன்றம் ரொம்ப கடுமையான உத்தரவுகளை போட்டிருக்கு. என்னென்ன உத்தரவுகள் அது? முதலாவதா, இனிமே புலிகள் சஃபாரிகள் காடுகளோட மைய பகுதிகளில், அதாவது கோர் ஏரியாஸ்ல அமைக்க கூடாது. காடுகளுக்கு வெளியிலயோ அல்லது ஏற்கனவே சீரழிஞ்ச வனப்பகுதிகளிலயோ மட்டும்தான் அமைக்கணும். இரண்டாவதா, புலிகள் சரணாலயங்கள்ல இரவு நேர சுற்றுலாவுக்கு முழுமையான தடை. இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏன்னா ராத்திரி நேரத்துல தான் பெரும்பாலான வனவிலங்குகள் சுதந்திரமா நடமாடும். மூன்றாவது உத்தரவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுற்றுலா மண்டலங்களுக்குள்ள மொபைல் போன்களை பயன்படுத்த தடை. இது ஒரு சின்ன விஷயமா தோணலாம், ஆனா விலங்குகளுக்கு ஏற்படுற தொந்தரவுகளை குறைக்க இது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும். மிகச்சரி. இந்த தீர்ப்புக்கு பின்னாடி ஒரு ஆழமான சட்டக்கொள்கை இருக்கு. அத சூழல் மைய நீதித்துறை, அதாவது ஈகோசென்ட்ரிக் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இதுவரைக்கும் சட்டங்கள் மனிதனை மையமா வச்சுதான் இருந்துச்சு. ஆனா இந்த கொள்கை இயற்கையோட நலனுக்கும் அதோட மதிப்புக்கும் முன்னுரிமை கொடுக்குது. அதாவது மனிதன் மட்டும் இல்ல, ஒரு புலிக்கும் ஒரு நதிக்கும் ஒரு காட்டுக்கும் கூட உரிமைகள் இருக்குங்கிற தத்துவத்தோட அடிப்படையில இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இது ப்ராஜெக்ட் டைகர் திட்டத்தோட வெற்றிக்கு இன்னும் வலு சேர்க்கும் இல்லையா? சமீபத்திய கணக்கெடுப்பு படி இந்தியால புலிகளோட எண்ணிக்கை 3682ஆக உயர்ந்திருக்கு. இந்த வெற்றி கதையை நம்ம பாதுகாக்கணும். நிச்சயமா. ஆனா நீதிமன்றம் தடைகளை மட்டும் விதிக்கல. அதுதான் இந்த தீர்ப்போட அழகு. அது ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வையும் சொல்லியிருக்கு. பெரிய பெரிய ரிசார்ட்டுகளுக்கு பதிலா உள்ளூர் சமூகத்தால நிர்வகிக்கப்படுற தங்குமிடங்களை, அதாவது ஹோம் ஸ்டேஸை ஊக்குவிக்க சொல்லியிருக்கு. இதனால உள்ளூர் மக்களோட வாழ்வாதாரம் காடுகளை சுரண்டறதோட இல்லாம அதை பாதுகாக்கிறதோட இணைக்கப்படுது. இதுதான் நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கும்.